ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நம்ம பார்த்துட்ருக்குற இந்த செடி பேர் தான் நிலாவரை அப்படிங்கிறது. இது பாருங்கள், சாயங்காலம் ஆனனால இலை இந்த மாதிரி மூடி இருக்குது. இப்படி தான் இருக்கும் இதனுடைய இலை. இது பூ வந்து ஆவரம் பூ மாதிரியே இருக்கும். நிலத்தில் எப்படி படர்ந்த மாதிரி இருக்கும். காய் வந்து அப்படி நிலாப்பிரை மாதிரி இருக்கும். இந்த செடி வந்து இப்போ மழையில் புதுசாக முளைச்சனால இன்னும் காய் வரல. காய் வந்ததும் நான் மறுபடியும் போடுறேன் வீடியோ. இந்த இலையுடைய பொடி தான் வந்து கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுது. நல்லா வயிறு கட்டிட்டு வயிற்று வலியோட கஷ்டப்படுறவங்க இந்த இலையினுடைய பொடியை ஹாட் வாட்டரில் கலந்து குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குடல் வந்து நல்லா சுத்தமாகும். அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நல்லதே செய்யக்கூடிய செடி இது. தேங்க்யூ. இந்த பட்டாம்பூச்சி வந்து இந்த நிலாவரை செடியினுடைய பூக்களை தான் தேடிட்டு இருக்குங்க. அந்த பூக்கள் வந்து இதே மாதிரி கலரில் தான் ஆவாரம்பூ மாதிரி கொஞ்சம் சிறிய சைஸில் இருக்கும். இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த நிலாவரை செடியினுடைய காய்கள், பிஞ்சு காய்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை பறித்து விளக்கெண்ணெயில் போட்டு காய வச்சு கொடுப்பாங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து தலைவலி வருது, கான்ஸ்டிபேஷனால் வருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இந்த நிலாவரையினுடைய பிஞ்சு காய்களை வந்து அப்படியே பறித்து ஒரு 4-5 மென்று சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க.